ஹாய் ஹலோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேங்க. அதுவும் இன்றைக்கி வந்து செம்மையான லெக் ஒர்க் அவுட்டோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஃப்ரண்ட் ஸ்குவாட். அந்த ஃப்ரண்ட் ஸ்குவாட் எப்படின்னா, ஹீல் எலவேட் பண்ணி பண்ணுறோம். 2 பிளேட்டு கீழே வச்சுக்கோங்க. அது மேலே உங்கள் ஹீலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்குவாட் பண்ணுங்கள். ராடில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? 15 கவுண்ட்ஸு, இல்லைனா வந்து நீங்கள் 40 செகண்ட்ஸ் இல்லைனா 50 செகண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈச் ஒர்க் அவுட்டில் நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டாக முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் வந்து 3 to 4 செட்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேவா? அடுத்த வேரியேஷன், நான் 10 kg பிளேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ பிளேட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பட் ஹெவியாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து நான் 3 விதமாக பண்ணியிருக்கேங்க. பிளேட்டை வந்து உங்கள் செஸ்ட்டோடு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்குவாட் பண்ணிவிட்டு நார்மல் ஜம்ப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்குவாட் பண்ணிவிட்டு நிற்கும்போது 2 லெக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப்பு. அப்படி இல்லைன்னா ஆஃப் ஸ்குவாட்லேயே வந்து லெக்கு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஜம்ப். ஓகேங்களா? அடுத்த வேரியேஷன், ஓவர் த ஹெட்டில் வந்து பிளேட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் லஞ்சஸ். நான் வந்து 10 kg பிளேட் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 5 இருந்தாலும் ஓகே, 7.5 இருந்தாலும் ஓகே. ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? அடுத்த வேரியேஷன், லேட்ரல் ஸ்குவாட் இன்ட்டு லெக் ஹோல்டு. சரிங்களா? நான் 2 தம்பிள் வந்து என்னோடய ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 5 kg. நீங்கள் வந்து கம்மியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இதை விட அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இந்த லேட்ரல் லஞ்சஸ் இல்லைனா லேட்ரல் ஸ்குவாட் இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதில் வந்து இன்ஜுரி வந்து ஆகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹோல்டு வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வேரியேஷன் வந்து டெட் லிஃப்ட். உங்கள்கிட்ட வந்து ராட் இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ராட் இருந்தாலும் ஓகே. சரிங்களா? நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட லோ பேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ப்ராப்பராக லிஃப்ட் பண்ணுங்கள். வெயிட் என்றைக்குமே தூக்காதீங்க, இழுங்க. உங்கள் செஸ்ட்டு ஷோல்டர் மசில் வச்சு இழுங்க. இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வேரியேஷன், 2 தம்பிள் வந்து உங்கள் ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருந்தால் அந்த பெஞ்சில் ஒரு லெக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லெக்கு அப் டவுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் ஹிப் மசில்ஸில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் பாடி பெண்ட் பண்ணக்கூடாது. பாடி பெண்ட் பண்ணும்போது இது வந்து நல்லா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் லெக்கில் வந்து எஃபர்ட் கொடுத்து நீங்கள் மேலே ஏறுறீங்களோ, ஃபுல் ஸ்ட்ரென்த்து உங்கள் லெக்கில் கொடுத்து ஏறுறீங்களோ, அப்போ வந்து ப்ராப்பராக க்ளூட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் இதில். ஓகே? உங்களால் வந்து தம்பிள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஏற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிங்கிள் தம்பிள் கூட எடுத்துக்கலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேங்கிறவங்க வந்து தம்பிள் இல்லாமல் வெறும் அதாவது உங்களோட பாடி வெயிட் சப்போர்ட் பண்ணி மேலே ஏறலாம். ஓகேங்களா? அடுத்த வேரியேஷன், ஒரு ஹெவி வெயிட் தம்பிள் எடுத்துக்கோங்க. நான் 20 kg எடுத்திருக்கேன். ஸ்குவாட் போயிட்டு எழுந்திருக்கும் போது வந்து காஃப் ரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்குவாட் இன்ட்டு காஃப் ரைஸு. இந்த காஃப் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். நம்ம ஏன் அந்த 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னா அப்போ தான் காஃப் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சரியா? தம்பிள் வந்து நான் செஸ்ட்டுக்கிட்ட ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியல கொஞ்சம் கம்மி வெயிட் எடுத்துகிட்டு 2 ஹெட்லேயும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தம்பிளோட 2 ஹெட்லேயும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து ஸ்கிப்பிங் குரூப் பண்ணி அதோட முடிச்சுக்கோங்க. நான் வந்து நார்மலாக ஜம்ப் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஒர்க் அவுட் ஓவர். என் சன் ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனுக்கு. தேங்க்யூ, பாய் பாய். ஓகே, தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.